ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு அட்டகாசமான ஈஸியான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டேட்ஸை வச்சு டேட்ஸ் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் ஒரு 15 to 20 டேட்ஸ், பிளாக் டேட்ஸ் உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். வாங்க நம்மளோட கேக் ரெசிபி ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நம்ம எடுத்துருக்கிற மாவு அளவு 200 கிராம் இருக்கும். அதனால் 150 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். பாருங்கள், 150 கிராம் சுகர் எடுத்தாச்சு. அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நம்ம மெல்டட் பட்டர் எடுத்துக்கலாம். மெல்டட் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆயில் இருந்துச்சுன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து இப்போ நம்ம பீட்டரில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட முட்டை, சுகர், ஆயில் மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் எள்ளு எடுத்திருக்கேன். ஒயிட் எள்ளு இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் எள்ளு சேர்த்தியாச்சு. உங்கள்கிட்ட பிளாக் எள்ளு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் சேர்த்திக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஸ்மெல் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டேட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா கப்பில், அந்த டேட்ஸை இதில் டேட்ஸ் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பியூர் லைன் டேட்ஸ் ஹனி சிரப்பை இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், லைன் டேட்ஸ் ஹனி எடுத்திருக்கேன். இதை 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்தியாச்சு. இப்போது இதையும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேட்ஸு ஹனி எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் நம்மளோட கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்மளோட கோதுமை மாவை சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தியாச்சு. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்தியாச்சு. காஃபி பவுடர் வெறும் ஆப்ஷனல் தான். நான் ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். சேர்த்துனிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலைலாம் தெளிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான மில்க் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக்கிங் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்மளோட கேக் பேட்டருக்கு மாற்றிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், நம்மளோட கேக் ட்ரேயில் நல்லா எண்ணெயை நல்லா தடவியாச்சு. இப்போ இதில் மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும். இப்போ நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கிற கேக் கலவையை கேக் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை ட்ரேக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் பபிள்ஸ் இருந்தால் கூட அது கிளியர் ஆகி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்மளோட ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு டைமரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். பாருங்கள், ஹீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட டைமரை 35 மினிட்ஸுக்கு மாற்றி வச்சுக்கலாம். 35 மினிட்ஸ்க்கு வச்சாச்சு.
இப்போது நம்மளோட ஓடிஜியை ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் பேட்டரை ஓடிஜிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்மளோட கேக் ட்ரேயை ஓடிஜியில் வச்சாச்சு. 35 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட டேட்ஸ் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஓடிஜி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக முன்னாடி எடுத்து ஃபோக் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டேட்ஸ் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்ச கேக் இது. டேட்ஸ் கேக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கேக் நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.